ஹலோ गाइस, நீங்கள் வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உள்ள டர்ஃபீல்ட் மால் தான் வந்திருக்கோம். அந்த டர்ஃபீல்ட் மாலில் உள்ள என்ன இருக்குது எப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஹலோ गाइस, அதாவது இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அபுசகமாவில் உள்ள ஒரு மாலுக்கு வந்திருக்கோம். அந்த மாலுக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து மிகப்பெரிய அதிசயங்கள் இருக்குது. அது என்ன அதிசயம்னு வாங்க ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். அதாவது பழைய காலத்தில் யூஸ் பண்ண இந்த அரபு கண்ட்ரியில் உள்ள நாணயங்கள், அவங்க போருக்கு பயன்படுத்தினது எல்லாமே இதில் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாமே அந்த அப்போ உள்ள நோட்டு, காயின் எல்லாமே இது வச்சுருக்காங்க. அந்த காலத்துக்குள்ள ஃபோட்டோ எல்லாமே வச்சுருக்காங்க. கீழே ஸ்டாம்ப்பு, அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஸ்டாம்பு எல்லாமே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த காலத்தில் வந்து போருக்கு பயன்படுத்தின ஆயுதங்கள். இந்த ஆயுதங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது அந்த காலத்தில் பயன்படுத்தின துப்பாக்கி, அந்த தையல் மிஷின் துப்பாக்கி எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு வந்து பெரிய அபூர்வம். அதை நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது பார்க்கக்கூடிய என்னதுன்னா, அதே வாள் எல்லாமே பயன்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த வாள், தஸ்தமணி, இது துப்பாக்கி எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து அவங்களுடைய நினைவிடங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அந்த நினைவிடங்கள் என்ன மாதிரி இருக்குது, கீழே இது வச்சுருக்காங்க இப்படின்னு. அடுத்து வந்து அவங்க போருக்கு பயன்படுத்தினது வந்து கை காலுக்கு கட்டக்கூடிய சிலங்கைகள். அந்த சிலங்கை கட்டியிருப்பாங்கல்ல, அது எப்படி இருக்குன்னா அதையும் பாருங்கள். அந்த காரு, சிலங்கை, அந்த மணி, அந்த ஒரு மாணிக்கம் எல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து நம்ம இப்போ பார்க்குற மொபைல் ஃபோன் வந்து வேறு. அந்த காலத்தில் நமக்கு கேமரா எப்படி வச்சுருப்பாங்க என்னன்னு வாங்க அதையும் காமிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜில் இருந்தும் கேமராக்கள் இருக்குது. ஒவ்வொரு ஆங்கர்லேருந்தும் எல்லாமே கேமராக்கள் இருக்குது. அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்துனாங்க என்ன அதுன்னு எல்லாமே கேமரா வச்சுருக்காங்க. அது கேமராவே பல டைப்பில் இருக்குது. பல டைப் வந்து என்ன மாதிரி இருக்குது எல்லாமே நீங்களே பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஆண்டுகளும் என்ன மாதிரி பயன்படுத்திருக்காங்க என்ன இது எல்லாமே பயன்படுத்திக்கலாம். இது ஃபுல்லாகவே கேமரா ஐட்டம்லாம். கேமரா ஐட்டத்தில் தான் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பழைய காலத்தில் வந்து டெலிஃபோன், இப்போ நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். டெலிஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். பழைய காலத்து டெலிஃபோன்லேயும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பழைய வகைகள் பாருங்கள். இது வந்து 1912 யூஸ் பண்ண டெலிஃபோன். இந்த 12 வாங்க அப்படியே வாங்க. இது ஃபுல்லாக டெலிஃபோன் வகைகள், எல்லாமே டெலிஃபோன் வகைகள் தான் நம்ம எல்லாமே அந்த காலத்தில் பயன்படுத்திருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆண்டுகள் வச்சுருக்காங்க. அந்த ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா 1950, 1990, 1945, 1992 இது மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் பயன்படுத்திருக்காங்க. இது வந்து ரொம்ப பழைய காலத்துக்கு உள்ளது இந்த இது. அதே மாதிரி தான் தையல் மிஷின். அந்த காலத்தில் எப்படி தையல் மிஷினு இது மாதிரி வச்சுருக்காங்க என்ன எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரிங்களா, ஒவ்வொரு டைப்பாக இருக்குது. இது வந்து வெயிட் மிஷின். அந்த காலத்தில் வெயிட்டு போடுறது வைக்கிறது எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து டெலிஃபோன் வகைகளே பல வகைகள் இருக்குது. டெலிஃபோனில் டச் டெலிஃபோனு, எல்லா டெலிஃபோனும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு இதாக பாருங்கள் எந்தெந்த ஆண்டு வச்சுருக்காங்க என்ன அதுன்னு. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து எதிரிகளை கண்காணிக்கிறது வந்து அந்த லென்ஸ் வந்து எந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்கன்னு அந்த லென்ஸ் வகைகளை பாருங்கள். இதான் அதோடைய லென்ஸு சோலார் வகைகள். 1955 இந்த லென்ஸ் வகைகள் சோலார் வகைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இல்லை. ஓகே, அடுத்த வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த காலத்தில் வந்து நம்ம கேமரா, புது வகைகள் கேமரா எப்படி இருக்குது என்னன்னு. புது வகைகள் கேமராவை பாருங்கள். ஒவ்வொரு கேமராவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த காலத்தில் யோசிக்க முடியாத அளவுக்கு கேமரா வகைகள் எல்லாமே உதிரும். அந்த கேமராலாம் எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம்னு நமக்கு இந்த காலத்தில் வந்து குழப்பமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு இதுவுமே அந்த காலத்து முன்னோர்கள் வந்து நுணுக்கமாக எல்லாமே பயன்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் டச்சு நம்ம டைப்பிங் பண்ணுறது எல்லாமே வச்சுருக்காங்க. 1942 இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறதுக்கு அரிய வகையானது. இது வந்து அந்த காலத்தில் இப்போ நம்ம செல்லில் பாட்டு கேட்கணும். அந்த காலத்தில் பாட்டு கேட்கறது வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுவும் 1950 பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம பயன்படுத்துறது வந்து நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு டேப் ரெக்கார்டோ செட்டப்பு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக நேச்சுரலாக இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்திப்பாங்கன்னு தெரியாது. எல்லாமே அழகாக சூப்பராக பயன்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதிகாரிகள் யூஸ் பண்ணக்கூடிய
ஃபோட்டோ அந்த கேப்பு எல்லாம் இருக்கலாம். அது அழகாக பயன்படுத்திருக்காங்க பாருங்க. எல்லாமே அழகாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம பாகுபலி படத்தில் கூட பார்த்துருப்போம். அவங்க தொப்பியில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி மெத்தடில் வச்சுருக்காங்க. சரி, கட் பண்ணு. ஓகேவா, கட் பண்ணிட்டியா? இது வந்து அந்த காலத்தில் வந்து பாட்டு டேபிள் கார்டு பயன்படுத்திருக்காங்க. ஒவ்வொரு வகையிலும் 1965லேருந்து 1960, 65 எல்லாமே டேபிள் கார்டு வகைகள் வந்து எல்லாமே அந்த காலத்திலே பயன்படுத்திருக்காங்க. இது எப்படி பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி கேமரா லென்ஸ் தான். எல்லாமே 1910லேருந்து அந்த கேமரா லென்ஸ் 1910லேயே பயன்படுத்திருக்காங்க. 1925 பயன்படுத்தின கேமரா லென்ஸு. இது மியூசிக் செட்டு. இது அந்த காலத்தில் மியூசிக் செட்டு பயன்படுத்தினது. எப்படி இருக்குன்னு ஒரு பார்வையை பாருங்க. எப்படி இருக்குன்னு இதே மாதிரி நாங்கள் இன்னொன்று வரையில பார்த்தா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இது வந்து அந்த காலத்தில் சைக்கிள் பயன்படுத்திருக்காங்க. இது எப்படி ஓட்டியிருப்பாங்க என்னன்னு ஆச்சரியமாக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய ஹைட்டில் சைக்கிள், ஹேண்டிலு, பெடலு எல்லாமே வந்து இருக்குது. எப்படி இதெல்லாம் ஓட்டியிருப்பாங்க கொஞ்சமாக யோசிக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் இந்த லைனில் வந்து எப்படின்னா அந்த காலத்துலேயே அந்த யூஸ் பண்ண ஓல்டு மாடல் காரு எல்லாமே இந்த லைனில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு காரும் பல விதைகள் இந்த மாதிரி இருக்குது. இதனுடைய ரேட்டு வந்து 75,000 கிராம்ஸு, 75,000 கிராம்ஸு இது ரேட்டு. எல்லாமே ஓல்டு ரேட்டு தான். 55,000 கிராம்ஸு ஆக்சுவலாக பென்ஸுக்காக இப்போ உள்ள மாடல் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ ஓல்டு மாடல் பாருங்க எப்படி இருக்குன்னு பென்ஸுக்காக பாருங்க. அழகாக இருப்பாங்க. பேக் மாடலு எல்லாமே சூப்பராக போட்டுருக்காங்க. இதுவும் அதே மாதிரி பென்ஸுக்காக தான். இந்த லைனில் எல்லாமே பென்ஸுக்காக தான் இருக்குது. இந்த லைன் தான் அந்த காலத்து சீட்லாம் எப்படி இருக்கு, ஸ்டேரிங்கு அந்த லைனில் இப்படி போட்டிருக்காங்க வச்சுருக்காங்க. எல்லாமே அதிகமாக சூப்பராக இதாக வச்சுருக்காங்க. No, fun and hello.